குமரன் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா போஸ்டரும் சூப்பராக ஒட்டியாச்சு ஏரியாவில். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா போஸ்டரையும் பார்த்து நம்ம வந்து அப்பளம் வியாபாரம் வந்து செமையாக சூடு பிடிக்க போகுது காவேரி. அதுவும் வந்து விஜய் ரொம்ப அழகாக இருக்கார். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அப்பளத்தை வாங்கினேன். அழகுக்காக அப்பளம் வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்க மாமா அப்படின்றாங்க. ஆமாம் காவேரி, எவ்வளோ சூப்பராக இருக்கார் தெரியுமா? ஹீரோ தான் வந்து விளம்பரம் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து அப்பளம் ஆர்டர் கொடுப்பாங்க பாரு நம்மளுக்கு அப்படின்னோடனே, சரிங்க மாமா, நீங்கள் சொன்னது நடந்தால் சரி. சரி, விஜய் கிட்ட சொல்லிட்டியா எல்லா விஷயத்தையும்? இல்லை மாமா, நாளைக்கு காலைல எப்படியும் வெளியே போவார்ல ஜாக்கிங்கு, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னப்பா இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டே இருக்க, சொன்னதாப்பா நல்லது. அதெல்லாம் பார்த்துக்கிறேன் மாமா, விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன, அவங்க மாமா கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த போல் இருக்கு அப்படின்னோடனே, ஆமாங்க, சும்மா விஷயங்கள் வந்து அப்பளோ கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நான் சொன்ன ரைட்ஸ்லாம் வந்து ஃபாலோ நல்லா ஃபாலோ பண்ணுறேங்க அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்றாங்க. அடுத்த நாள் வந்து விஜய் வந்து ஜாகிங் போயிட்டு வந்துகிட்டே இருக்காரு. பார்த்தா வந்து 2 பேர் அவர் வந்து பற்றி பேசுகிறாங்க. போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து போஸ்டர் ஒட்டியிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியடைகிறார். வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு. காவேரி வந்து இல்லைங்க, நீங்கள் பெரிய ஹீரோ ஆகணும் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படி என் பர்மிஷன் இல்லாமல் இவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாரு காவேரியை. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. தாத்தா எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு விஜயை. அதுக்கு விஜய் வந்து இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு காவேரி பற்றி ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சும் நான் போஸ்ட் கொடுத்தது என் மேலே தான் தப்பு. இதில் வேறு என்னை சமாளிக்கிறதுக்காக வீடெல்லாம் வேறு என்னோடய ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கா. எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அவன் என் மேலே உள்ள பாசத்தெல்லாம் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் வேணும்னு இந்த விஷயத்தை சமாளிக்க தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறேன். இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. விடுங்க தாத்தா, காவேரி நம்பினதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தவிக்கிறாரு தாத்தா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. விஜய் சாப்பிட மாட்டேங்கிறாரு. தாத்தா உம்பு பண்ணி சாப்பிட வைக்கிறாரு. அடுத்து காவேரி வந்து விஜய் கிட்ட பேச போகிறாங்க. ஆனால் விஜய் வந்து அவாய்ட் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, இதையெல்லாம் பார்த்து வந்து ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் வந்து பிரிஞ்சிட்டிங்களா, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து கால் பண்ணுறாரு விஜய்க்கு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், எதுக்காக கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைங்க நான் ஃபோட்டோஸ்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தேனே, எப்படி இருந்தது, சூப்பராக இருந்தானே. என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க காவேரி வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்தாலே அதை வந்து எடிட் பண்ணி நான் தான் கொடுத்தேன் அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அப்போது நிவினும் காவேரியும் சேர்ந்து தான் என்னை வந்து ஜோக்கர் ஆக்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாரு நமக்கு விஜய். விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, அபாஷ் காவேரி நீயும் நிவினும் சேர்ந்து தான் அந்த பிளானை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ தான் நிவின் கால் பண்ணார். அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்து நிவின் தானாமே. ஓ, நிவின் கிட்ட கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி தானே அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, நிவின்லாம் பண்ணல, யமுனா தான் பண்ணா அப்படின்னோடனே, யமுனா பண்ணான்னு நீ சொல்கிற, ஆனால் நிவின் பண்ணுறாரு நிவின் சொல்கிறாரு, அப்போ நிவின் போய் சொல்கிறாருன்றியா? அது வந்துங்க அப்போ தெரியுதுல்ல. நல்லது காவேரி, ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க. நிவினை வந்து சந்திக்க போனது இதுக்காக தானா? 2 பேரும் பிளான் பண்ணி எப்படியோ என்ன கவுத்துட்டீங்க. சரி சரி விடு, நான் எதுவும் பேச விரும்பலை, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்த காவேரி டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு நேராக யமுனா கிட்ட போகிறாங்க. யமுனா, உங்ககிட்ட ஃபோட்டோ கொடுத்தல, அதை நீ எடிட் பண்ணியா இல்லை நிவின் எடிட் பண்ணானா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அக்கா அது வந்துக்கா சொல்லு, உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா? ஆமாக்கா, நிவின் தான் எடிட் பண்ணார், எனக்கு எடிட்டிங் ஒர்க் சரியாக தெரில, அதனால் அவர்கிட்ட கூட தான் எடிட் பண்ணேன். இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை, நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏன் சொன்னேன்? இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனைக்கா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, புரியுதா? நீ பண்ண வேலை அப்படி. தேவையில்லாமல் விஜய் ஃபோட்டோவை எதுக்கு நிவின் காமிச்ச? தேவையில்லாத வேலை ஏன் யமுனா பண்ணுற? என்னை ஏன் போட்டு இப்படி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யமுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இது